அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். இப்போ நம்ம 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ கும்ப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பொதுவாக பார்ப்போம். மே 1, 2024 குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். இந்த பயிற்சினால் அனுகூலமான இல்லை நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அஷ்டமத்து சனியினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து நீங்கள் அதனுடைய தீய பலன்கள், சனி பகவானுடைய தீய பலன்கள்லேருந்து விடுபட போகிறீங்க. 3ஆம் இடத்துலேருந்து குரு உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். 4ஆம் இடத்துக்கு மாறுகின்ற குரு 5, 7, 9ஆம் பார்வைகளாக உங்களுடைய 8ஆம் பாவம், 10ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்து குரு வர்றதுனால உங்களுக்கு வீடு, மனை, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய கொடுப்பனைகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு, உயிர் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பிறரது பணம், பொதுவாக சொல்லணுன்னா மற்றவர்கள் மூலமாக ஒரு பங்குச்சந்தை அது போன்ற விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் தான் இது. அதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிட்டும். அதுக்கப்புறமா உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இத்தனை நாளாக தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ நீங்கும். உங்களுடைய மேலதிகாரிடம் உங்களுக்கு ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக விலகும். நீங்கள் புதிய இப்போ இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு புது உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும், வேலை பார்க்கணும், புது வேலை மாறணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நன்றாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இருந்த இடத்துல நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறதோ, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணி இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாறுதல்கள் ஏற்படும். பொதுவாக தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் கும்பராசினியர்களுக்கும் இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கிறது. வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கண்டிப்பாக உண்டு. லாபம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 12ஆம் பாகம்ன்றது சயனஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானமும் கூட. அதனால் சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். கல்யாணத்துக்கோ இல்லை காது குத்துக்கோ இல்லை உங்களுடைய புது குடும்பத்தில் வரக்கூடிய புது வரவு, அதாவது குழந்தைகளுக்காகவோ நீங்கள் செலவு செய்வது, குழந்தைகளுடைய படிப்பிற்காக நீங்கள் செலவு செய்வது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். செலவுகள் எதுவாக இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்கள் சார்ந்த வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விற்காத சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விற்று உங்களுக்கு பணமாக மாறும். பிறரிடத்தில் நீங்கள் ஏதேனும் பணம் கொடுத்து வைத்திருந்தால் அது வர வேண்டியது இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது லாக் ஆகியிருக்கு என்னுடைய அமௌண்ட்டு, நீங்கள் கொடுத்த பணம் வேறு ஒருத்தரிடம் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களிடம் சேரும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் நல்ல மேம்படும். அது மட்டும் இல்லாமல் தெளிந்த சிந்தனை இருக்கும். உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெளிந்த சிந்தனையும் நல்ல உடல் ஆரோக்கியமும் இருந்தாலே நீங்கள் மற்றது எல்லாமே தானாக வரும். ஆக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கவே இந்த குரு பயிற்சி காத்து கிடக்கு. இது மேற்சொன்ன பலன்கள் அனைத்துமே பொது பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட பலன்களை பார்க்கணும் அப்படின்னா astrosciencerealm@gmail.com அப்படின்ற ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். சுருக்கமாக சொல்லணுன்னா கும்பராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மே 1, 2024 கிட்டத்தட்ட 90% நன்மைகளை அளிக்கவே காத்து கிடக்கு. நன்றி.
வணக்கம்.